ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ 7 days சேலஞ்சில் இன்னைக்கு 7வது நாள். ஓகேவா? ஸோ 7 நாள் 50 கேள்வி அப்படிங்கிறதே ஸோ பார்க்க ரொம்ப சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா ஒரு 50 கேள்வி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், எல்லா டாப்பிக்கும் கலந்து அப்படிங்கிறது ஸோ ஒரு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி டெய்லியுமே திருக்குறள் ரிலேட்டட் யூனிட் 6 கேள்விகளும் அதே மாதிரி ஆர்கியாலஜி ரிலேட்டட் கேள்விகளும் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட 6 நாளில் குறைஞ்சது ஒரு 18-19 கேள்வி பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு 7 கேள்வி வச்சிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப இதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 25, 24, 25 கேள்விகள் பார்த்துருக்கோம். அப்படிங்கிறப்ப இதுல ஒரு 25 கேள்வி அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல நம்பர் தான். ஓகேவா? ஸோ ஏன்னா இது வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மியான டைம் தான். பட் அதுல நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப சின்னதா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுல வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு எஃபிஷியன்டான ஒரு ப்ராக்ரஸ் என்னால் கொண்டு போக முடியுது அப்படிங்கிறது தான் இங்க மேட்டர். ஸோ அதுக்கு தான் இது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நம்பர் 6 நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா. என்ற எண்களுடைய இரு பகடைகள் சுண்டப்படும் போது வெவ்வேறு எண்கள் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ப்ராபபிலிட்டி டு கெட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். அப்போ 2 டைஸை வந்து உருட்டுறாங்களாம்ப்பா. 2 டைஸை த்ரோன் பண்ணுறாங்க. 2 டைஸை உருட்டுறப்ப அந்த 2 டைஸில் என்னென்ன நம்பர்ஸ் 6 பக்கம் இருக்கும்ல, அந்த 6 நம்பர் என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் நம்பர் வர்றதற்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா நம்ம அதை எடுத்து எழுதணும். அப்போ 1,2 ஃபர்ஸ்ட் வந்து 1,1ன்னு வருமா? இங்கே பாருங்க 1,1. அதுக்கப்புறம் என்ன வரும்? அடுத்து 1,2 வரும். இது ஃபுல்லாவே 1,2 1,2 1,2 தான் வரப்போகுது. கரெக்டா? இன்னும் ஒரு 1,2 கரெக்டா? 6 வந்துருச்சுல. ரைட். இப்ப அடுத்த ரோக்கு நான் கீழே வர்றேன். அடுத்த ரோல கீழே 2,1 வரப்போகுது. கரெக்டா? கீழே 2,1 வரப்போ அப்புறம் 2,2 அகைன் 2,2 இதுவும் 2,2 இதுவும் 2,2 இதுவும் 2,2 தான் வரப்போகுது. அதற்கு அடுத்து திருப்பி 2 தான் இருக்கு. ஸோ அப்புறம் திருப்பி 2,1 தான் வரும். இதே மாதிரி தான் திருப்பி வரும். அடுத்தது 4வதும் இதே மாதிரி தான் வரும். 5வதும் இதே மாதிரி தான் வரும். 6வதும் இதே மாதிரி தான் வரப்போகுது. ஓகேவா? சரிப்பா, இப்ப இங்கேயும் இதே தான் வருது. சரி, இப்ப 4 இதே மாதிரி வருது. 2 ரோ மட்டும் போட்டுக்கிட்டேன். இவ்வளவுதான். சிம்பிளா இப்படி யோசிக்க கத்துக்கணும், அதுக்காக தான். சரி, அப்ப மொத்தம் 36 பாசிபிலிட்டிப்பா. இதுல டிஃப்ரெண்ட் நம்பர் வர்றதுக்கு எவ்வளவு இதுன்னு நமக்கு பார்க்கணும். கரெக்டா? மொத்தம் 36. இங்க ஒரு 6, இங்கிட்ட ஒரு 6, 6 6 36. அப்ப மொத்தம் 36. டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வர்றதுக்கு இங்க டிஃப்ரெண்ட் நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பர். அதுக்கப்புறம் இங்க டிஃப்ரெண்ட் நம்பர் இதே மாதிரி இங்க 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 வருமா? இப்ப 1 2 3 4 5 6 7 8 9 இங்க 1 10. கரெக்டா? அதாவது 1 2 3 4 5 மேல இந்த ரோல 5 வந்துருச்சு. இந்த ரோல 1 கரெக்டா? இங்க 1 அதே மாதிரி இங்க 1 இங்க 1 இங்க 1 இங்க 1. கரெக்டா? அப்ப இங்கிட்டு ஒரு 5 அங்கிட்டு ஒரு 5 மொத்தம் 10. அப்ப 10/36 அப்படிங்கறத நமக்கான ஆன்சர். ஸோ அப்ப 10/36 ஆப்ஷன் பி 10/36ங்கிறத நமக்கான ஆன்சர். ஓகேவா? சரி, இந்த கோடு போடுறப்ப கரெக்டா எண்றப்ப கரெக்டா எண்ணிடணும், கவனமா எண்ணணும். நம்ம வாட்டுக்கு ஒன்று மிஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் மாறிடும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா நிற்கோங்க. ஸோ அந்த சும்மா அப்படியே லைன் போட்டு இதே மாதிரி தான் வருது அப்படின்னு இது பண்றது பெரிய விஷயம் இல்லை. நம்ம எண்றப்ப கரெக்டா எண்ணணும். அதுல தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். A fair die is rolled. ஒரு சீரான பகடை உருட்டப்படும் போது ஒரு இரட்டை எண் அல்லது 3 மடங்கு பெறுவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்கறாங்க. Find the probability of getting an even number or multiple of 3. R அப்படிங்கிற இந்த வார்த்தையை கவனிக்கணும். ஓகேவா? அப்ப ஈவன் நம்பர் ஒரு ஃபேர் டை அப்படின்னா 1 2 3 4 5 6 இந்த 6 நம்பர் தான் கிடைக்க போகுதுப்பா. இதுல ஈவன் நம்பர் கிடைக்கிறதுக்கான இது என்னது? 2 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். கரெக்டா? அப்ப 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னா 3 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். மல்டிபிள் ஆஃப் 3 அப்படிங்கிற 3 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். அப்ப இது 2 பாசிபிலிட்டி. பட் என்னன்னா இது அல்லது அது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து யூனியன் பார்க்கணும். ஒருவேளை இதை ஏ இது பி அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏ யூனியன் பி நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஏன்னா இங்க 6 அப்படிங்கிறது 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப என்ன நமக்கு வரப்போகுது? 2, 3, 4, 6 அப்படின்னு 4 தான் கிடைக்கும். அப்ப 4 மொத்தம் வந்து 6. அப்ப 4/6 அப்படின்னா 2/3 அப்படிங்கறதா நமக்கான ஆன்சர். ஓகேவா? 2/3 அப்படிங்கறதா நமக்கான ஆன்சர். இல்ல எனக்கு இப்படி பார்க்க இதா இருக்கு அப்படின்னா நம்ம ஈஸியா பாத்திரலாம்ல. ஏ இருக்கு, பி இருக்கு, ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி எழுத்து விட்டுறணும். ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? இங்க 6 அப்படிங்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்ப அதை எடுத்து விட்டுருவேன். கரெக்ட் தானே? ரொம்ப சிம்பிள். இப்ப என் ஆஃப் ஏ எவ்வளவுப்பா? என் ஆஃப் ஏ 3. என் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஈவன் நம்பர். கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர் 3. அதே மாதிரி என் ஆஃப் பி எவ்வளவு? 2. அப்ப என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளவு? 1. அப்ப இது 2ஐயும் கூட்டுவேன், இதை எடுத்து விட்டுருவேன். அப்ப 3 + 2 5 -1 4ன்னு கிடைக்க போகுது. அவ்வளவுதானே? அப்ப டோட்டல் பாசிபிலிட்டி 6. மேல 4 கீழே 6. 2/3 கேன்சல் பண்ணீங்கன்னா 2/3 கிடைக்குது. அவ்வளவுதானே? ஸோ ஆக்சுவலா
நான் இப்படியும் சொல்றேன் அப்படியும் சொல்றேன், ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக 6 2 தடவை வருதுப்பா. அப்ப என்ன ஏ யூனியன் பி, அதாவது ஏ யூனியன் பி அப்படிங்கிற ஒரு இது எடுக்கிறப்ப அந்த 6 2 தடவை வர்றதுனால ஒரு 6 தான் நம்ம கணக்குல சேர்ப்போம் அப்படின்ட்டு நான் எழுதி காமிக்கிறேன். இல்ல எனக்கு இப்படி இது புரியும், இது ஈஸியா இருக்கு, அந்த ஏ இன்டர்செக்ஷன் பிஏ எனக்கு மைனஸ் பண்றது நான் பழகிட்டேன், அதான் எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா 3 + 2 5, 5ல 1 போச்சுன்னா 4 அப்படின்னு எடுத்துக்கும். அவ்வளவுதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஈவன் நம்பர் மல்டிபிள் ஆஃப் 3, அது ஏ இது பி அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுல இருந்து நம்ம இது பண்றோம். ஓகேவா? ஸோ இன்னுமே டவுட்டா இருக்கு அப்படின்னா ஒரு வென் டயக்ராமா போட்டுக்கோங்க. ஸோ வென் டயக்ராம் போட்டா கன்ஃபியூஸே வராது. இது ஏன்னு வச்சுக்கிறேன், இது பின்னு வச்சுக்கிறேன், இது என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி. கரெக்டா? ஏ இது பி, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏல என்னென்ன இருக்கு? ஏல 2 இருக்கு, 4 இருக்கு, 6 இந்த இடத்துல இருக்கு, 3 இங்க இருக்கு. அப்ப இது ஏ இது பி. ஏல என்னென்ன இருக்கு? 2 4 6 இருக்கு. பில என்ன இருக்கு? 3 6 இருக்கு. ஏ இன்டர்செக்ஷன் பில என்ன இருக்கு? 6 இருக்கு. ஏன்னா 6 இங்கேயும் வருது இங்கேயும் வருதுல்ல, அதான் நடுவுல போட்டிருப்போம். அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பில 6ங்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பில வருது. அப்ப ஏ யூனியன் பில மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 4 இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். கரெக்ட் தானே? மொத்தம் 4 இருக்கு. இந்த டயக்ராம பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்ல வர்றது. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். அப்ப மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எங்க இருக்குன்னா வெளியே கிடக்கு. ஏவுக்கும் பியுக்கும் அந்த 2 செட்லயுமே இல்ல. மீதி இருக்கக்கூடிய நம்பர் ஆனா 1ம் 5ம் வெளியே இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்ட் தானே? ஸோ இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வென் டயக்ராம். ஸோ எல்லா விதமாகவும் நம்ம சொல்லியாச்சு. இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்த கேள்வி போயிடலாம். 400 4% மைனஸ் 800 2%. அப்ப 400 4%, 400 இன்ட்டு 4/100. அப்ப 4% இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்னா 4% ஆஃப் 400 எழுதுவோம். அப்ப 4/100 இன்ட்டு 400 எழுதணும். கரெக்டா? அதே மாதிரி மைனஸ் இதை ஒரு பிராக்கெட் பண்ணிக்கிறேன், இங்கிட்டு பிராக்கெட்டா போட்டுக்குவோம். இங்க என்ன 2% ஆஃப் 800 அப்படின்னு எழுதணும். கரெக்டா? அப்ப மைனஸ் 2/100 இன்ட்டு 800 எழுதுவேன். கரெக்டா? அப்ப இங்க 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்றேன், இங்க 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்றேன். 4 16 மைனஸ் 8 2 16, 16 மைனஸ் 16 முட்டை. ஆப்ஷன் பி 0 அப்படிங்கறதா இதற்கான சரியான விடை. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? அப்ப 240ங்கிறது எத்தனை சதவீதமா? 100%. 15% குறைக்கப்பட்டா 85% என்னன்னு கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி. பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். இங்க என்ன வருது? 2 0ன்னு வரும். 5 5 டேபிளால் அடிச்சா இங்க என்ன 17ன்னு கிடைக்கும். இந்த 0 கேன்சல் பண்ணுவேன். 2 டேபிளால் அடிச்சேன்னா 1 2ன்னு கிடைக்கும். அப்ப 12 × 17 தான் என்னோட எக்ஸுக்கான ஆன்சர். அப்ப 7 × 2 14 வருது. ஸோ இதுலயே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. 4ங்கிற யூனிட் டிஜிட் இங்க தான் வருது. அப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எனக்கு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் நான் பண்ணி காமிச்சிடுறேன். அப்ப 7 × 2 14, மிச்சம் 1, 7 + 1 8, இங்க 2 1ன்னு வரும் போது 4 0ன்னு போடுவேன். இங்க 1னா 204 அப்படிங்கறதா என்னோட ஆன்சர். 204, ஆப்ஷன் பி 204 அப்படிங்கறதா என்னோட ஆன்சர். ஸோ புரியுதுல? 240 என்ற எண் வந்து 15% குறைக்கப்பட்டா என்ன கிடைக்கும்னு கேட்கறாங்க. நான் அதனால 85% டேரக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா 240க்கு 15% எடுத்து அதுக்கப்புறம் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் சுத்து. ஸோ இப்படி பழகிக்கோங்க. இப்படி பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப 100% 240, அப்ப 15% குறைக்கிறாங்க அப்படின்னா 85%. 100 மைனஸ் 15 85%. அப்ப 85%ங்கிறது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ அடுத்த கேள்வி A1 C3 F6 J10 O15 அடுத்து என்ன வரும்னு கேக்குறாங்கப்பா. A1 C3 F6 J10 O15 அதுக்கப்புறம் என்ன வரும்? ஸோ A1 C3 கரெக்டா? ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆல்பபெட். A1 C3 Fங்கிறது 6 EJOT அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 5 10 15 20 25ன்னு போட்டுக்கோங்க. அப்ப ஜே அப்படிங்கிறது 10 வந்துருச்சா? ஓங்கிறது 15 வந்துருச்சா? அப்ப இங்க இருக்கிற நம்பர் கரெக்டா மேட்ச் ஆக போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பட் அங்க என்ன நம்பருக்கான எழுத்து அப்படின்னு தெரியணும்ல, என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு தெரியணும்ல. ஸோ அப்போ 1க்கும் 3க்கும் வித்தியாசம் 2, 3க்கும் 6க்கும் வித்தியாசம் 3, 6க்கும் 10க்கும் 4 கண்டுபிடிச்சிட்டேன். 2 3 4 அடுத்து பாருங்க 5 வருதா? அப்புறம் 6 வரப்போகுது. அப்ப 6னா 15 + 6 21. அப்ப 21வது எழுத்து என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ UVWXYZ Z அப்படிங்கிறது 26. அப்ப UVWXYZ. ஓகேவா? ஏன்னா நான் ஃபுல்லா எழுதுறதுக்கு டைம் இல்லாம பொறுமை இல்லாம நான் இப்படி செய்யறேன். ஓகேவா? வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ அப்ப இங்க 26னா 25 24 23 22 21ங்கிறது யூப்பா. அப்ப U21A அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்டே நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னா அந்த ABCD எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ABCD இப்படியே எழுதணும். M அதுக்கப்புறம் என்ன அதுக்கு கீழே எழுதி இப்படி மேல 13 கீழே 13 எழுதிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ அப்படி எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் எழுதல, ஏன்னா எனக்கு இந்த ஷார்ட்கட் இந்த இடத்துல எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. EJOT அப்படிங்கிற இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆயிடுச்சு. அதை வச்சு 5 10 15 20 25 அதை வச்சு போட்டேன். எனக்கு தேவையான எழுத்து 21 தெரிஞ்சு போச்சு. அப்ப 21 அப்படிங்கிறப்ப எனக்கு
எனக்கு UVWXYZ அப்படிங்கிற அந்த 6 நம்பர் தெரிஞ்சிச்சு. அதனால 26ல இருந்து நான் பின்னாடி கூடி வந்து 21 நான் மேட்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். ஸோ சிம்பிளான விஷயம். ஸோ அப்போ நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பட் நமக்கு வந்து முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் வாங்கினோன்னே அதை பின்னாடி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி, பெங்களூர் அப்படிங்கிறத இப்படி கோட் பண்ணியிருக்காங்க, அப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறத எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா பாருங்களேன், பெங்களூர் BANGALORE, இங்கே என்ன 1ன்னு போடுறாங்க, இங்கே 2ன்னு போடுறாங்க, இங்கே 3ன்னு போடுறாங்க, இங்கே 4ன்னு வருது, திருப்பி அகைன் 2ன்னு வருது, அகைன் 6ன்னு வருது, 7 8 9. இதில் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், ஏவுக்கு இங்கேயும் 2ன்னு வருது, இங்கேயும் 2ன்னு வருது. கரெக்டா? ஸோ இதுதான், இவ்வளோதான். இந்த விஷயம் ஃபஸ்ட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியணும். அப்போ ஏக்கு இங்கேயும் 2ன்னு வருது, இங்கேயும் 2ன்னு வருது. ஸோ இங்கே ஏதாவது லாஜிக் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு எந்த லாஜிக்குமே இதில் சிக்கலை. அப்போ இந்த நம்பருக்கு, இந்த எழுத்துக்கு இந்த நம்பரை கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதை நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஏக்கு நேராக 2 அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ அப்போ 4லையுமே அப்படி தான் இருக்குது. அப்போ நான் வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறேன். 6 ஈயும் ட்ரை பண்ணவா? 6 ஃபஸ்ட்டு எழுத்து 8ன்னு வருது, கடைசி எழுத்து 9ன்னு வருது. அப்போ ஃபர்ஸ்ட்ல கடைசி எழுத்துல 9னா 2 ஆப்ஷன், இந்த 2 ஆப்ஷன் எடுத்து விட்டுறேன், மீதி இங்க 2. அப்போ 8 2ன்னு வருது, இங்க 2லையுமே 8 2 தான் வருது. சரிப்பா, அப்ப எண்ணுக்கும் ஜிக்கும் என்ன இருக்கு? எண்ணுக்கு இங்க 3ன்னு போட்டிருக்காங்க, 3னே போடுறேன். ஜிக்கு என்ன போடுறாங்க? ஜிக்கு 4ன்னு போடுறாங்க, 4னே போடுறேன். இப்போ 8 2 3 4 9, 8 2 3 4 9, ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நான் எப்படி கெஸ் பண்ணேன்? நேரா எழுதிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த பெங்களூருங்கிறத எழுதிக்கிட்டேன். எனக்கு வந்து பெருசா இதுல வந்து நம்பருக்கும் அந்த ஆல்பபெட்டுக்கும் எப்படியாவது மேட்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தோணல. காரணம் என்ன அப்படின்னா, ஏவுக்கு 2 இடத்துலயும் 2 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதே நேரத்துல எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாம பிக்கு 1, ஏக்கு 2, எல்லுக்கு 6, ஓக்கு 7, ஈக்கு 9 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஒருவேளை பிக்கு 1, ஏக்கு 2, எண்ணுக்கு 3, அதே மாதிரி அந்த நம்பருக்கு நேரா என்ன அந்த எழுத்து இருக்கோ அதை வச்சுதான் கோட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். அதை அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்ளை பண்ணி பாக்குறப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த ரேஞ்ச் அப்படிங்கிற அந்த 5 எழுத்து RANGE அப்படிங்கிற அந்த 5 எழுத்துமே இதுக்குள்ள இருக்கு, இந்த பெங்களூர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள இருக்கு. அப்ப நான் அதை வச்சு டைரக்டா நான் அப்ளை பண்ணி பாக்குறேன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சு பார்த்தேன் அப்படின்னா, ஒரு 2 எழுத்து உதாரணத்துக்கு 6 இல்ல கடைசி இ நடுவுல ஏ, அதை வச்சு நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்ப அந்த 2 3 எழுத்தை வச்சு என்னால ஆப்ஷனுக்குள்ள போக முடிஞ்சிச்சு. அதை வச்சு மீதி 5ஐயுமே என்னால முழுமைப்படுத்துறப்ப எனக்கு கரெக்டான ஒரு ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. அப்படிங்கிறப்ப நான் யோசிச்ச அந்த ப்ராசஸ் கரெக்ட் தான். அப்ப பிக்கு 1, ஏக்கு 2, எண்ணுக்கு 3, ஜிக்கு 4, ஏக்கு 2, எல்லுக்கு 6, ஓக்கு 7, ஆறுக்கு 8, ஈக்கு 9 அப்படிதான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப அதே மாதிரி அந்த எழுத்துக்கு என்ன நம்பரோ அதை நம்ம கோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம்ல. அடுத்த கேள்வி, புக் அப்படிங்கிறது 43, பென் அப்படிங்கிறது 35னா காப்பிங்கிறது என்னன்னு கேட்குறாங்கப்பா. EJOTY, இங்க டிக்கு 5 10 15, அப்ப இங்க 15 15ன்னு வருதுப்பா. அப்ப பி அப்படிங்கிறது 2, AB 2. ஓகேவா? அப்ப 15 + 15 கே. ஸோ கே போடணும்னா போடலாம், இருந்தாலும் தேவைப்படும், பெண்ணுக்கெல்லாம் தேவைப்படும். அதனால நான் எழுதி வச்சிடுறேன். ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ கேக்கு என்ன அப்படிங்கிறது எனக்கு கண்டுபிடிக்கணுமா? கேக்கு இங்கே 13ன்னு வரும்போது, அப்போ இங்கே 12, இங்கே 11. கரெக்டா? இங்கே பாருங்களேன். ஸோ இ அப்படிங்கிறது 5. ஸோ ஃபுல்லாக 1 2 3 திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. ஈங்கிறது 5, இ ஜோட்டி சொல்லிடுறேன். அப்போ E5னா J 10, அப்போ அதுக்கு அடுத்து எழுத்து 11, அவ்வளோதான். அப்போ பிங்கிறது 2 எனக்கு தெரியும். கே ஓங்கிறது இங்கே 15 15ன்னு போட்டேன். கே அப்படிங்கிறது 11. இது 4ஐயும் இப்போ கூட்டி பார்க்குறேன், 30ன்னு வரும். 30ன்னு வரும். இது ஒரு 13ன்னு வருதா? அப்போ 30 + 13 43. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த 4 எழுத்துக்கான அந்த ஆல்பபெட்டுக்கான அந்த பொசிஷனல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அது 1வது இடத்துல இருக்கா ஏபிசிடியில், அது எத்தனாவது எழுத்தாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை அப்படியே போடுறோம், அதை ஆட் பண்ணுறோம், நமக்கான ஆன்சர் கிடைக்குது. இப்போ PEN போட்டு பார்த்துருவோமா? பி என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ பி என்ன? இங்கே 13, இது 14 15 16. ஆக்சுவலாக இங்கே இந்த இ ஜோட்டியில் ஓங்கிறது 15, அப்போ பி 16. அதை வச்சே நம்மளால மேட்ச் பண்ணிடுறோம். இ அப்படிங்கிறது 5. இப்போ என்னன்னா இது 13, இது 14, அவ்வளோதான். அப்போ 35ன்னு வருது கூட்டுனா. ஓகேவா? அப்போ இதுதான் கரெக்டான ஸ்டெப். அப்போ அந்த இதை எடுக்கிறாங்க, அதுக்கான அந்த நம்பரை சப்ஸ்டிட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும்? COPY காப்பி அப்படிங்கிறத போட்டு பார்க்கணும். அப்போ சி அப்படிங்கிறது 3, கரெக்டா? ஓ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஓ 15, இங்கேயே நமக்கு தெரியுது. பி அப்படிங்கிறது 16, பி அப்படிங்கிறது 16, ஒய் அப்படிங்கிறது
ஒய்னா இது 26, அப்போ இது 25. இதை நாளையும் கூட்டணும். ஸோ பெரும்பாலுமே நீங்கள் காப்பி அப்படிங்கிறத இப்படி எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு நேராக போடுங்க. 3 15 3 15 16 25. ஏன்னா ஆட் பண்ணுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ எப்பயுமே இப்படி எழுதி பழகுங்க. ஏன்னா நம்ம ப்ளஸ் இது பண்ணுறப்ப நம்ம அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிடுவோம். ஸோ அதனால் இப்படி எழுதிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் சிம்பிளான ப்ராப்ளம். ஆட் பண்ணுறதுலையோ இல்லை 15ங்கிற இடத்துல 5ன்னு ஆட் பண்ணிட்டாலோ அப்போ தான் நமக்கு தப்பு வர்ற சான்ஸ் அதிகம். ஸோ அதனால் அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. சரி, ஓகேப்பா. இது 18. இங்கே 6 + 5 1, மீதி 1 அப்படின்னா 3 4ன்னு வரப்போகுது. அப்போ 9 5 59 அப்படிங்கிறதா என்னோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 59 அப்படிங்கிறதா என்னோட ஆன்சர். ஓகேவா, அடுத்த கேள்வி போகலாம்ல. ஸோ அடுத்து யூனிட் 6. த ஏர்லியஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் ராக் பெயிண்டிங் இன் தமிழ்நாடு வாஸ் அட். தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் மல்லப்பாடியில் உள்ளது. ஓகேவா, ஸோ அப்போ மல்லப்பாடி. ஸோ இது முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இப்போ எக்ஸ்கவேட்டட் சைட்ஸு தமிழ்நாடு அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ இதில் ரொம்ப சிம்பிளான இது என்ன அப்படின்னா ஈரோடு கொடுமணல். அப்போ டிக்கு 3 இங்கேயே மேட்ச் முடிஞ்சு. ஆனால் பல்லாவரம் சென்னை இதுவும் எனக்கு நல்லா தெரிஞ்சது தான். அப்போ ஏவுக்கு 4 இதை வச்சே முடிச்சிடலாம்ப்பா. ஈரோடு கொடுமணல் பல்லாவரம் சென்னை அப்படிங்கிறது. தஞ்சாவூர் அப்படிங்கிறது தஞ்சாவூர் கம்பர்மேடு அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணணும். தர்மபுரி மல்லப்பாடி. ஓகேவா, ஸோ தர்மபுரி மல்லப்பாடி. ஓகேவா, சரி அடுத்த கேள்வி போகலாம்ல. சரி, சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுக்கு அடுத்தடுத்த கேள்வி இதே மாதிரி தான் வரும். சரியா, அதை வச்சு நீங்க இதை பதில் சொல்லிடலாம். இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறது. ஸோ த டிஸ்கவரி ஆஃப் ரோமன் காயின்ஸ் அட் அரிக்கமேடு வந்துருச்சா? ரோமானிய நாணயங்கள் எங்கன்னு தெரிஞ்சிருச்சா? சரி, அரிக்கமேடு. ஓகேவா, அப்போ ஹெல்ப் டு கன்ஃபார்ம் இந்தியா ஸ்ட்ரேட் கான்டாக்ட்ஸ் வித் ரோம் இஷ்யூடு டூரிங் யாருடைய பீரியட் கேட்குறாங்க. அதாவது இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்குமான வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்டன அப்படிங்கிறதான் கேள்வி. அகஸ்டஸ் காலத்துல வெளியிடப்பட்டது. ஸோ ஓகேவா, ஸோ அப்போ இது நல்லா வச்சுக்கணும். ரோமன் காயின்ஸ் அரிக்கமேடு. ஸோ அரிக்கமேடு எந்த ஊர் எந்த இது இடத்துக்கு பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குப்பா. அதை நீங்க நோட் பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா, ஸோ அப்போ ரோமன் காயின்ஸ் அரிக்கமேடு இந்தியா ரோமு அகஸ்டஸ். ஓகேவா, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது. சரி, அடுத்து அரிக்கமேடு த எக்ஸ்கவேஷன் வாஸ் கண்டக்டட் பை. ஸோ இது நீங்க ஆன்சர் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச கேள்வி, ஈஸியான கேள்வி தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறது இதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, அடுத்து விச் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் illustrate the extent and richness of maritime trade between தமிழ்நாடு அண்ட் ரோம் அப்படிங்கிறது அரிக்கமேடு. இப்போ நம்ம பார்த்தோம்ல தமிழ்நாடு ரோம் ரோமன் காயின்ஸ் அகஸ்டஸ் இதெல்லாம் நான் சொன்னேன்னா அப்போ அதே இந்த கேள்வியும் ஏன் இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா இதே கேள்வி எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த தமிழ்நாடு ரோம் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த ரோமன் காயின்ஸ் அப்படிங்கிறது எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தது. ஓகேவா, சரி அடுத்து ஒரு திருக்குறள். சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. ஸோ ஆக்சுவலா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். ஸோ காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. ஸோ இது பொருள் படிச்சு பாருங்க, உண்மையிலேயே அவ்வளவு அருமையா இருக்கும். நம்மளுக்கு இது ஒத்து வரும். ஸோ சின்ன விஷயம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணி ஜெயிக்கிறத காட்டியும் பெரிய விஷயத்த ட்ரை பண்ணி அதுல தோத்துட்டா கூட பரவாயில்ல. சரியா, ரைட்டு தானே? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.